வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஃபெர்மி பாரடாக்ஸ் என்கிற தலைப்பில் எழுதப்பட்டது. இதை எழுதியவர் சார்லி ஜீன் ஆண்டர்ஸ் என்கிற ஒரு அற்புதமான ரைட்டர். இது லேட்டஸ்ட் கதை. இது வெளிவந்த ஆண்டு 2005. இந்த கதையில பாத்தீங்கன்னா இன்னொரு அழகான பார்வையில் இந்த நுண்ணுயிரி பிரச்சனை அணுகப்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் இந்த கதையை செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த கதையில ஒரு ஸ்பேஸ் ஷிப் பயணப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுல இன்ஸ்டிகேட்டர்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த இன்ஸ்டிகேட்டர்ங்கிற கம்ப்யூட்டர் கரெக்டான நேரத்துக்கு ஜான் அப்படிங்கிறவரை எழுப்பிடும். ஜான் 2000 வருஷமா தூங்கிட்டு இருக்கீங்க, எழுந்துருங்க அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் சொல்லும். அவர் எழுந்த உடனே முதல்ல வாமிட் பண்ணுவாரு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் நமக்கு இந்த கதையை ஆரம்பிக்கும் போது. அவர் வாமிட் பண்ண 2வது நிமிஷம் அவர் பண்ண வாமிட் எல்லாம் அப்படியே போயிடும், தானாவே அழிஞ்சு போயிடும். அதுக்கு பேர் ஆட்டோ ஸ்கிரப் அப்படின்னு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் அதுல இருக்கும். இந்த மாதிரி வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும். ஏதாவது தண்ணி ஏதாவது தேனே ஏதாவது கொட்டி போச்சு தானாவே அடுத்து தொடச்சிடும். ஆட்டோ ஸ்கிரப் அதுக்கு பேரு. கொஞ்ச நாள்ல வந்துடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பல சயின்ஸ் பிக்ஷன்ல வந்தது இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இன்னொருத்தவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேர் டோக்கு. டோக்குவை ஜான் தான் போய் எழுப்பணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஜான் முதல்ல நம்ம எங்க வந்திருக்கோம்ன்றத பாப்பாரு. அவங்க பூமிங்கிற கிரகத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா அதை அப்ப சொல்ல மாட்டாங்க. கீழே பார்ப்பாங்க, இந்த கிரகத்துல பூரா நம்ம விட்டுட்டு போன உயிரிகள் இப்ப வளர்ந்துருச்சு, நல்லா இருக்கு, சரியான நேரத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம், பேரழிவை இவங்க சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரை தட்டுவாரு. கீழே பார்த்தா எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே கிளீனா இருக்கும். மரம் செடி கொடிலாம் தான் இருக்கும். மனுஷங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சோ நேச்சுரலி எல்லாரும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, இல்ல இறந்து போயிருப்பாங்க. சரி, இப்ப டோக்குவை எழுப்புற நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு நேரா போவாரு. டோக்குவை அவர் எழுப்புவாரு. அவங்க ஒரு லேடி, அவங்களும் எழுந்துப்பாங்க, உயரமா இருப்பாங்க. அவங்க அதே மாதிரி வாமிட் பண்ணுவாங்க எல்லாம். அதாவது பல ஆண்டுகள் உறங்கினதுனால அந்த பிரீத்திங் இது எல்லாமே ட்ரபிளா இருக்கும். 2 பேரும் நிறைய நேரம் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு டக்குன்னு அவர் என்ன பண்ணுவாரு, கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்காருவாரு. அப்ப டோக்கு நான் சொல்லியிருக்கேன்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்ன எழுப்பணும்னு, ஏன் இப்ப அவசரப்பட்டு என்ன எழுப்பினேன் அப்படின்னு கேட்பாரு. சாரி பாஸ், நான் சரியாயிடுச்சுன்னு தான் நினைச்சேன், கடைசியில இங்க பாருங்க நம்ம மாட்டிட்டோம் அப்படிம்பாங்க. போய் பார்த்தா அந்த கம்ப்யூட்டர் காமிக்கும் பூமியினுடைய பல இடங்கள்ல மனுஷங்க இன்னும் அப்படியே இருப்பாங்க. இருந்துட்டு இருக்காங்களா, ஐயோ தலைவலி தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, திரும்பி போயிடலாமா, இருங்க ஒரு நிமிஷம். அங்க ஏதோ ஒரு இடத்துல மட்டும் லைட்டா நிறைய எரியுது, நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கு கச்ச கச்சன்னு, அது என்னன்னு பக்கத்துல போய் கொஞ்சம் பாத்துருவோமா அப்படின்ட்டு பக்கத்துல போய் பார்ப்பாங்க. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும். அங்க நிறைய மனிதர்கள் இருப்பாங்க. மனிதர்கள் இப்ப பாக்கி இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே, நம்மளுடைய சிஸ்டம் படி இப்படி இருக்கக்கூடாது அவங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எங்கேயோ தோத்துருக்காங்க, என்ன ஆயிருக்குன்னு தெரியல, நம்ம விட்டுட்டு போன நுண்ணுயிரிகள்லாம் இன்னும் சரியா செயல்பட ஆரம்பிக்கலையா ஒருவேளை அப்படின்னு அவர் சொல்லுவார் ஜான். திரும்ப அவங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பூமியில இருந்து ஒரு குரல் வரும். யார் நீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, இந்த மாதிரி இன்டர்ஃபியரன்ஸ் நீங்க எங்களை பண்றீங்க, இது ரொம்ப மோசமா இருக்கு, நாங்க ஏற்கனவே பாதிப்படைஞ்சிருக்கோம், இந்த பாதிப்புக்கு நீங்க தான் காரணமான எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, தயவு செஞ்சு இங்க இருந்து ஸ்பேஸ் ஷிப் எடுத்துறாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு குரல் வரும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், போறாமா இருக்கலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஸ்பேஸ் ஷிப் அவங்கள நோக்கி வரும். 2ம் பேரலா நிக்கும். அதுல இருந்து மனிதர்கள் கொஞ்சம் பேர் இறங்கி இந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள வருவாங்க. ஸ்பேஸ் ஷிப்குள்ள வந்தவங்க உடனே ஆச்சரியப்படுவாங்க. ஆக்சிஜனே இல்லையா உங்கள்கிட்ட, பின்ன எதை வச்சுதான் நீங்க மூச்சு விடுறீங்க, அட கன்றாவியே அப்படின்னு திரும்பி போவாங்க. ஆக்சிஜனுடைய இதெல்லாம் மாட்டிட்டு திரும்ப வருவாங்க. வந்ததுல ஒரு லேடி தான் பேச ஆரம்பிப்பாங்க. நான் பூமியில இருந்து வரேன், நீங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஜான், இவங்க பேர் டோக்கு. நாங்க ஆக்சுவலி சொல்லணும்னா அப்படின்னு அவசரப்பட்டு ஜான் என்ன சொல்லுவாரு, உங்களை படைச்சவங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. என்ன எங்களை படைச்சிங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. டென்ஷன் ஆகாதீங்க, நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன், சாரி, நான் சொன்னது பொய், நம்பாதீங்க நம்பாதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. டோக்கு உடனே சரி, இதுக்கப்புறம் சமாளிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, உண்மையை சொல்லிடுறோம், நாங்க தான் உங்களுடைய ஸ்தாபகர்கள், உங்களை நாங்க ஸ்தாபிச்சிட்டோம், நீங்க எல்லா விதமான விதத்திலையும் இப்ப கருவிகள் எல்லாத்தையுமே படைச்சிட்டீங்க, நீங்க படைக்காதது எதுவுமே பாக்கி இல்ல, உங்களுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்ப எங்களுடைய ஒரே வேலை நாங்க உங்களுக்கான நுண்ணுயிரிகளை அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம், விரைவில் நீங்க இறந்து போகணும், நீங்க இறந்து போன பிறகு நீங்க படைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையுமே நாங்க எடுத்துக்குவோம், இது நாங்க பல கிரகங்கள்ல செஞ்சிட்டு இருக்கிற ஒரு வேலை, உங்கள்கிட்ட செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருக்கு, சரி நாங்க கிளம்புறோம்,
கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க வரோம் அப்படின்னு அவங்க டோக்கு சொல்லுவாங்க. இதை நீங்க நம்ப சொல்றீங்களா அப்படிங்க அந்த அம்மா. நீங்க எங்களை படைச்சிங்க, ஆக நீங்க கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியில இருந்து போன அந்த அம்மா வந்து நானும் நீயும் இப்ப ஈக்குவல், வா ட்ரேடு பேசுவோம், உனக்கு என்ன வேணும், இந்த ஸ்பேஸ் ஷிப்பை இனிமேல் நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள வந்தப்பறம் தான் தெரியுது இங்க நுண்ணுயிர்கள் இல்ல, அதனால நாங்க இதை எடுத்துட்டு போறோம். ஒரு விஷயம், டோக்குவும் ஜானும் முடிஞ்சா எங்களோட வரலாம், விரும்பலன்னா அந்த கம்ப்யூட்டர் மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க, இப்போதைக்கு நீங்க வெளில போயிடுங்க, நாங்க தான் ஸ்பேஸ் ஷிப்போட போயிடுறோம்னு சொல்லிட்டோம்ல, ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு டோக்கு சொல்லுவாங்க. இப்ப நாங்க போறோம், ஏன்னா எங்க ஆக்சிஜன் தீர போகுது, நாங்க போயிட்டு அடுத்த 4 அல்லது 5 நிமிஷத்துக்குள்ள திரும்பி வருவோம், தயவு செஞ்சு ஸ்பேஸ் ஷிப் அது வரைக்கும் எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புவியிலிருந்து வந்த அந்த அம்மா திரும்பி போவாங்க தன் டீமோட. அவங்க திரும்பி போன அடுத்த நிமிஷம் கம்ப்யூட்டர் இயக்கம், ஸ்பேஸ் ஷிப்பை டகால்னு இடத்த விட்டு நவுத்திடுவாங்க, போயிடுவாங்க. அவங்க போன உடனே பூமியில இருக்கிற நுண்ணுயிரிகள்லாம் தானா கூடவே போயிடும். இதோட அந்த கதையும் முடிஞ்சிடும். ஃபெர்மி பாரடாக்ஸ் அப்படின்னு இந்த கதைக்கு ஏன் தலைப்புனா, என்ரிகோ ஃபெர்மி ஒரு பாரடாக்ஸை வெளியிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி. உண்மையிலேயே ஏலியன்ஸ்ங்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அவங்க பூமியில இருக்காங்க, நம்மளோட தான் இருக்காங்க, எந்த ரூபத்தில் இருக்காங்கன்னு நமக்கே தெரியல அப்படின்னு அர்த்தம். இல்ல ஏலியன்ஸே இல்ல அப்படின்னா நாம அவங்களுக்கு ஏலியன்ஸ். இப்போ நாம ஏலியன்ஸா, வெளியில வந்தவங்க ஏலியன்ஸா அப்படிங்கறதுதான் ஒரு பாரடாக்ஸ். அந்த பாரடாக்ஸை பேஸ் பண்ணி இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. நாம வந்து ஜானும் டோக்கும் தான் ஹீரோஸ் நினைச்சு படிச்சுட்டே இருப்போம். ஆக்சுவலி இந்த கதையின் உண்மையான கதாநாயகர்கள் புவியில் இருக்கிற மனிதர்கள். அவர்கள் எதை வேண்டுமானாலும் சாதித்து எப்படி வேண்டுமானாலும் தப்பி உயிர் திருப்பதில் வல்லவர்கள் என்பதுதான் இந்த கதையினுடைய அற்புத தீர்ப்பு. வேறு ஒரு நல்ல கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி.